கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை என்னதென்று நமக்கு அறிவித்திருக்கிறார். வேதத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அதை நாம் செய்யாமல் போவோம் என்றால் நாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? நன்மை செய்கிறோமா? தான தர்மங்கள் செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்குமென்றால், பலம் இருக்குமென்றால் நாம் மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஓசியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடர்வான் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு ஏன் அநேக குடும்பத்திலே சத்ருவின் போராட்டம்? ஏன் பிசாசின் போராட்டம்? ஏனென்றால் நன்மையை வெறுப்பதினாலே, தீமையை செய்வதினாலே, தீமையான காரியங்களை யோசிப்பதினாலே அந்த குடும்பத்திலே சத்ருவின் போராட்டங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை வெறுக்கிறோமா அல்லது நம் தீமையை வெறுத்து நன்மை செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்தார்கள். அவருடைய ஜனங்கள் நன்மையை வெறுக்கும் போது சத்ரு தொடருகிறான். ஆம் பிரியமானவர்களே, எந்த குடும்பத்திலெல்லாம் நன்மையான காரியங்களை வெறுக்கிறார்களோ, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை வெறுக்கிறார்களோ, அந்த குடும்பத்திலே சத்ருவின் போராட்டமாக இருக்கும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சத்ருவின் போராட்டங்கள். தீமையான காரியங்களை யோசித்து தீமையான காரியங்களை செய்வதினாலே, அநியாயமான காரியங்களை செய்வதினாலே அந்த குடும்பங்களிலே சத்ருவின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறதா? மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யாமல் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று நம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தார். நம்முடனே கூட தேவன் இருக்கும்போது நம்மால் நன்மை செய்ய முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த பலத்தினாலோ சுய பலத்தினாலோ நம்மால் எதுவும் செய்ய முடியாது. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் நன்மையை தேடும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எப்பொழுது நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார்? நன்மையான காரியங்களை தேடும்போது, நன்மையை யோசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருபோதும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நம் நன்மை செய்ய நாடுவோம். நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை பகைக்கிறார்களா, நம்மை நிந்திக்கிறார்களா, நம்மை துன்பப்படுத்துகிறார்களா, நம்மை சபிக்கிறார்களா, அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நாம் ஜெபிக்கவில்லை என்றால் அது பாவம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். மற்றவர்களுக்கு முன்பாக தலைநிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. ஒருபோதும் அவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பும்போது, அவரையே நாம் சார்ந்து வாழும்போது கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். நம்மை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது என்று வேத வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா மனுஷர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ராஜாக்களுக்காக தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுவே தேவனுக்கு முன்பாக நன்மையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நன்மையை நாம் செய்கிறோமா? மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்வோம். மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். தான தர்மங்கள் செய்வோம். மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி கொடுங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க. திருமண தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போகட்டும். என் தேவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஏற்ற துணையை கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. திருமண தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கண்ணில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போகட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. இப்படியே சுகமாக்கக்காரன் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். அப்படியே தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. என் தேவன் சுகமாக்குங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமாப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே பிள்ளைகளை வளர்க்க முடியாதபடிக்கு திக்கற்றவர்களாக இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.